விஷயம் தெரியுமா? தெரியாதுங்க. குமாரி காலேஜுக்கு போயிட்டான். தெரியுங்க. சிங்காரி சினிமாவுக்கு போயிட்டான். ஆமாங்க. ரத்னம் போயிருக்கானே அவன் ரேஸுக்கு போயிட்டான். பயப்படாத. இப்போ நாம 2 பேரும் தனியா இருக்கோம். 3 மணி நேரத்துக்கு இந்த வீட்டுல ஒரு பயம் மூச்சு விட மாட்டான். இது ஒண்ணு அநியாயம் இல்ல, அக்கிரமம் இல்ல. எல்லா பெரிய மனுஷ வீட்லயும் தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் கத்துவேன். அப்புறம் ஊர் கூட உங்க மானம் பறிப்பேன். மானத்தை போக்குற. இப்ப என்ன நடந்து போச்சு? ஒரு பெரிய மனுஷன் ஆஜப்பட்ட. இப்ப என்ன என்ன ஆச்சு? அதனால யாருப்பா? என் பேரு கோபால். கோபால்? சரி இருக்கட்டும். எப்ப வந்த? அதாவது நீங்க அப்பவே வந்துட்டேன். அப்பவே வந்தியா? யார் வந்த? நீங்க பேப்பரை போட்டீங்கல்ல, தோட்டத்துக்கு வேலை சேர்த்து ஆள் வேணும். ஆமா, வேலைக்கு வந்தேன். தோட்ட வேலை கேட்கறேன். தோட்டத்துல இருக்கணும், வீட்டுக்குள்ள ஏன் வந்த? இந்த அம்மா போட்ட சத்தம் தான் ரோடு வரைக்கும் கேட்டுத. ரோடு வரைக்கும் கேட்டுச்சா? தம்பி நீ சொல்லப்பா நியாயத்தை. கத்தாதே கத்தாதேன்னு சொன்னேன். ரோடு வரைக்கும் கேட்டுச்சான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேட்கற வரைக்குமே சத்தம் போட்டுக்கணும். ரொம்ப வருத்தம். போலீஸ் ஸ்டேஷன் சொல்றேன். சுத்த அதிக பரிசுத்தனமா இருக்குது. தோட்ட வேலை கேட்கற லட்சணத்தை பாரு. பேண்ட் ஷர்ட் உனக்கு வேலை கிடையாது. என்ன அடிக்கிற? ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயம். என்ன ஒரு விஷயம்? அதாவது நான் உழல்வாங்க. நான் பார்த்ததெல்லாம் அப்படியே போய் உழைடுவேன். என்ன நடந்து போச்சு? நீ போய் வளர போற. என்ன தள்ளுற? நான் வெளியே போய் இந்த மாடி வீட்டுல ஒரு பெரிய மனுஷன், அதாவது நீங்க, நான் வேலைக்காரிய கைய பிடிச்சு வெளியில போய் சொல்லாத போயிடும். நான் போய் சொல்லியே பழக்கம் இல்லாம போய் சொல்ல மாட்டேன். உனக்கு போய் சொல்ல தெரியாது? ஐயோ, நான் போய் சொல்ல மாட்டேன். ஐயோ, மனுஷன் போய் சொல்ல இது வரைக்கும் பொய்யே சொல்லல? சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டேன். போய் சொல்ல மாட்டேன், நிச்சயமா மாட்டேன். உயிர் அப்பா, இது வரைக்கும் நான் தேடிக்கிட்டு இருந்த ஆள் கிடைச்சு போச்சு. என்னது? உண்மையான ஒரு வேலைக்கார வேணும்னு நினைச்சேன். நீ வந்துட்ட. நல்லா இருக்கு. நீ போய் வேலையை பாரு, வேலையை பாரு. உனக்கு வேலை கிடையாது. வெளியில போ, வெளியில போ. நிக்க சொல்ற ஒரு விஷயம். என்ன? அதாவது இந்த அம்மாவை பார்த்தா அதுக்கும் உலகவாயும் தான் தெரியும். ஆமா, முதல்ல உணர்னாலே. அப்படியா? அம்மா அப்ப கண்டிப்பா இங்க நடந்ததெல்லாம் வெளியே போய் உலக போறாங்க. ஐயோ, தாங்க முடியாது, தாங்க முடியாது. மானம் போயிடுமா? இப்ப என்னமா நடந்து போச்சு? போய் உள்ள போய் வேலையை பாரு போ. இன்னொரு விஷயம். எத்தனை விஷயம்? ஒண்ணும் இல்ல, அதாவது எனக்கு துணிச்சல்காரன்னு ஒரு பேர் உண்டு. தெரியுதே. தெரியுதா? நீங்க அந்த பொண்ணு விட்டு ஏதாவது காரணமாக நடந்து நான் அடிக்கடி வீட்டுக்குள்ள வர வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்படுத்தாது. ஐயோ, என் வாழ்க்கையிலேயே முதலா இப்பத்தாப்பா தவளை வந்துச்சு. அதுவும் செத்து போச்சு. ஓஹோ, நீங்களா? இங்க வைக்கீங்களா பரிவாங்கத்துக்கு? நீ எங்க இங்க வந்த? நான் இந்த வீட்டு தோட்டக்கார. ஆமா, நான் இந்த வீட்டு சொந்தக்காரி. அது நான் ரொம்ப நெருங்கி வந்துட்டேன் பக்கத்துல. வருவேன். அந்த வாளியை கீழே போடு. போடிய. எப்படி போகுது? எப்படியா? அதோ அந்த வழியாத்தான். நான் வழிய கேட்கல, சத்தத்தை கேட்கிறேன். ஆமா, மரியாதையா சொல்றேன். போறியா இல்லையா? அது என்ன வேலைக்கு வச்சாலே பெரிய மனுஷன் அவர் வந்து தோட்டம். ஓஹோ, இரு. 10 என்றதுக்குள்ள உன்னை பந்த மாதிரி தூக்கி வெளியே சொல்றேன். அப்பா, அப்பா, இந்த ஆளை ஏப்பா வீட்டுல வேலைக்கு சேர்த்தீங்க? வீட்டுல இல்லையே, தோட்டத்துல தானே சேர்த்திருக்காரு. நீ சும்மா இரு. அப்பா, இது யார் தெரியுமா? ஏதோ பேர் சொன்னாங்க, கோபாலு. அது இல்லப்பா, அன்னைக்கு சேரி ஜனங்களுக்கு முன்னால என்ன அவமானப்படுத்துறதா சொன்னல. ஆமா, இந்த ஆள் தான். அவனா இவன்? சிங்காரி துப்பாக்கியோட சுட்டுடுறேன். விசாரிச்சுட்டு அப்ப தீர்ப்பு சொல்லுங்க சார். அப்பா, இதுக்கு விசாரணை தேவையில்லை. விசாரிக்காம தீர்ப்பு சொன்னா பெரிய அநியாயம், துரோகம். இந்த பாரு, எனக்கு நீதிபதி என் மகதான். அவ சொன்னா சொல்லதான், சுடல போ. ஒண்ணும் இல்ல, அதாவது இந்த அஞ்சலை என்ன அஞ்சல? 5 இலை, அதாவது ஒரு மூலிகை. அதை சாப்பிட்டா 100 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கலாம். அதை நம்ம தோட்டத்துல பகிர் பண்ணி தர்றேன்னு சொன்னா, அதனால அவனை வச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த ஆள் என்னுடைய எதிரிப்பா, இங்க இருக்க கூடாது. ஐயோ, நான் 100 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கணுமே, நான் செத்து போயிட்டா? ஆமா, அது ஏதோ ஏற்பட்டா ஒரே பொண்ணு என்ன ஆகாது. அதனால அந்த அஞ்சலை பயிர் வளர்ற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கிடையில வம்புக்கு வந்தா சுடுறேன். குமரி குறும்புக்காரனா இருந்தாலும் பார்த்தா சுறுசுறுப்பாதான் தெரியுது. எனக்கு இந்த தோட்ட வேலையே செய்ய முடியல. ஆனால் இந்த ஆளே இருக்கணும். என்ன போவா நிச்சயதா இருக்கவா? இருப்பா, நீ ஒரு தமாஷுக்கார, புரியாதா? இரு. எல்லாரும் உன் பக்கம் சேர்த்துட்டாங்க. இரு உன்னை நானே விரட்டுறேன். வழிவிட.
நாட்டுக்கு ராஜாக்களே தேவையில்லை. ஏனென்றால் ஒரு சிலர் ராஜாக்களாகவும் மிக பலர் அடிமைகளாகவும் இருப்பதை விட ராஜாக்களே இல்லாமல் இருப்பதுதான் நல்லது. ஏய் தோட்டக்காரா, என்ன வெட்டிக்காரமா? ஏன் படிக்கிற? படிக்காத. படிக்காதேன்னு சொல்ற முதல் ஆளு இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தாமா. ஆஃப்டர் ஆல் நீ தோட்டக்கார, நீ காலத்துல முதல்ல இருக்க, நான் கடைசியா இருக்கேன். அதுக்காக என்ன கடைசிக்கு போறாங்கிறீங்களா? அம்மா முடிஞ்சா முயன்று முன்னுக்கு போங்க, நானும் கை கொடுத்து கூப்பிட்டுக்கிறேன். நான்சென்ஸ். நீ எப்படி படிக்கிற நானும் பாக்குறேன். பெண் குத்து விளக்கு மாதிரி அமைதியா எரியணும், தீவட்டி மாதிரி எரியவே கூடாது. யோ, என்னையா சொன்ன? நான் சொல்ல வீட்டுக்காரமா, பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கார். சொல்லுவார் சொல்லுவார்.